அண்மை செய்தி. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் திரு ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். அபினேஷ், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறியிருக்கக்கூடிய எல்லா விஷயங்கள் குறித்த விவரங்கள். நேற்று இரவு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவருடைய இல்லத்தில் வாசலில் வைத்து மர்ம நபர்களால் 6 பேர் கொண்ட கும்பல் அவரை படுகொலை செய்தது. இந்த சம்பவம் சென்னையில ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இது தொடர்பான ஒரு பதிவை எக்ஸ் வலைப்பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பேரதிர்ச்சியும் பெரும் வருத்தத்தையும் அளிக்கிறது. கொலையில் சம்பந்தப்பட்டவர்களை காவல்துறை இரவோடு இரவாக கைது செய்திருக்கிறதாகவும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களை இழந்து வாடும் அவரது கட்சியினர், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு இந்த வழக்கை விரைவாக நடத்தி குற்றவாளிக்கு சட்டப்படி உரிய தண்டனை பெற்றுத்தர காவல்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அந்த இரங்கல் பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். இரவே அந்த சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை கைது செய்திருப்பதாகவும் இந்த வழக்கை விரைந்து விசாரித்து முடித்து உரிய தண்டனையை பெற்றுத் தருவோம் அப்படிங்கிறதையும் இந்த நேரத்தில் அவர் தெரிவித்துக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை பொறுத்தவரை அவர் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவராக இருந்து வந்தவர். தனக்குரிய 17 ஆண்டுகளாக அந்த கட்சியுடைய மாநில தலைவராக இருந்து வந்தவர். நேற்று இரவு அவரை படுகொலை செய்யப்பட்ட நபர்கள் அந்த சம்பவம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய நிலையில முதலமைச்சர் இந்த பதிவை பதிவிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அபினேஷ்.